ஒரு வார்த்தை சொல்றேன், அதுக்கு விளக்கம் சொல்லுங்க பார்க்கலாம். லவ் என்னது? ஒரு உத்தரா சொல்லுங்க. லவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்பு, அப்புறம் பாசம், அப்புறம் நேசம். அன்பு, பாசம், நேசம் பாருங்க எங்க இருந்து வருது. அப்புறம் அன்பு, பாசம், நேசம், அப்புறம் முக்கியமான வார்த்தை வரலையே. காதல், அப்புறம் வீரா. எல்லாரும் இருக்கும்போது அப்படிதான் சொல்லுவீங்க. சரி, எதுக்கு நான் இதை கேட்டேன் அப்படின்னா, இப்ப இந்த அன்புன்ற வார்த்தைக்கு இவ்வளவு விளக்கம் சொன்னீங்க பாத்தீங்களா? இப்ப அன்புன்ற வார்த்தைக்கு இவ்வளவு விளக்கம் சொன்னீங்க. அன்புனா என்ன, லவ்னா என்ன? அன்பு, பாசம், நேசம், காதல். இப்ப அன்புன்ற வார்த்தைக்கு என்னென்ன விளக்கம் சொன்னீங்க? அன்புன்ற வார்த்தைக்கு என்னென்ன விளக்கம் சொன்னீங்க? அந்த சிஸ்டர் இங்க உட்காந்து சொல்லுங்க, நீங்க கூட உட்காந்து, வேற சேர் எடுத்து போடுங்க. இப்ப என் சேர்ல கூட உட்காந்துக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப அன்புன்ற வார்த்தை, லவ்ன்ற வார்த்தைக்கு என்ன விளக்கம் சொன்னீங்க? லவ்னா என்ன? பாசம், நேசம், காதல். அது போல இன்னைக்கு ஒரு வார்த்தை தான் பேச போறேன். அந்த வார்த்தைக்குள்ள என்ன அர்த்தம் இருக்கு, அந்த அர்த்தம் உங்க வாழ்க்கையில பொருந்துதான்னு பாருங்க. இன்னைக்கு என்ன பேச போறேன்னா, நிறைய பேருக்கு அந்த வார்த்தையே புரியாது. ஆவில்லா தேசம். ஆவில்லா தேசம், இது வந்து ஒரு ஹீப்ரு வார்த்தை. பைபிள்ல இருந்து இதை எடுத்துதான் நான் இன்னைக்கு பேச போறேன். இந்த எப்சியோடைய இந்த ஸ்தோத்திர கொடுத்து எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிப்போம். இந்த வார்த்தை இந்த நதி எங்க ஓடுமா? ஆவிலா தேசத்தை சுத்தி ஓடுமா. அது என்னங்க இது? ஆவிலான்ற இடத்துல உங்க பேரை போட்டுக்கோங்க வேணா, கடைசியா புரியுங்க இந்த ஆள் இப்படி சொன்னான்னு சொல்லி. எங்க சர்ச் விசுவாசிகளுக்கு தெரியும் எப்படி பேசுவேன்னு சொல்லி. இருந்தாலும் இந்த ஆவிலா தேசத்தை சுற்றி இந்த நதி ஓடுமா. இந்த ஆவிலா தேசம்னா என்ன? இந்த ஆவிலா தேசத்துக்குரிய அர்த்தம் என்ன? இந்த ஆவிலா தேசம் எதை காண்பிக்கிறது? ஆவிலா தேசம் எதை காண்பிக்கிறது? இப்ப நான் சொன்னேன் லவ்ன எல்லாம் என்ன சொன்னீங்க? அன்பு, பாசம், நேசம், காதல், இவ்வளவு விஷயம் சொன்னீங்க. அந்த மாதிரி இந்த ஆவிலான்னா என்ன அர்த்தம்? சுருக்கமா சொல்ல போறேன், கூர்ந்து கவனிங்க. இந்த ஆவிலான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சுற்றுதல், அலைதல்னு அர்த்தம். எத்தனை பேருடைய வாழ்க்கை சுற்றி சுற்றி அலைந்து திருந்துகிட்டு இருக்கீங்க? ஆவிலானா முதல் அர்த்தம் என்னன்னா சுற்றுதல், அலைதல், அலைஞ்சு திரியுறங்க. என் வாழ்க்கையில எப்பதான் இந்த அலைச்சல் முடியும் சொல்றீங்க பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஆவிலா. யோபு 15ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம். அதுல அப்பம் எங்கே கிடைக்கும் என்று அவன் அலைந்து திரிகிறான். அலைந்து திரியுதுன்னு ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு அர்த்தம் தான் ஆவிலா. இன்னைக்கு எப்சியோட வாழ்க்கை சொல்லணும்னா நிறைய அலைச்சல், நிறைய அலைச்சல், நிறைய சுற்றுதல். இன்னைக்கு இந்த ஆவிலான்ற இடத்துல நான் பேர் போடுறேன்னா அது எப்சிபாவை போடுறேன். அந்த மகள் சுற்றி திரிந்து அலைந்து, இதுதான் அதற்கும் இதற்கும் அலைந்து திரிந்த ஒரு வாழ்க்கை. அலைந்து திரிகிற வாழ்க்கை, சுற்றி திரிகிற வாழ்க்கை தான் அவிலா வாழ்க்கை. பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில ஏதாவது அது போல இருக்கா? வேலைக்காக, குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, வீட்டுக்காக சுற்றி சுற்றி திரிந்து அலைந்து திரிகிற வாழ்க்கை தான் அவிலா வாழ்க்கை. இந்த அவிலான்ற வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம். எத்தனை பேர் அப்படி சுத்திட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் அப்படி சுத்திட்டு இருக்கீங்க? ஆனா நான் சொல்றேன், எந்த இடத்துல இப்ப நீங்க சுற்றி கொண்டு இருக்கிறீர்களோ உங்களை சுற்றி இயேசு சுற்றி கொண்டு இருக்கிறார். ஒரு அளவுக்கு மேல உங்களை அலைச்சல் கொடுக்க மாட்டார், ஒரு அளவுக்கு மேல சுற்றுதல் கொடுக்க மாட்டார். அது மேற்கொண்டு அதிகமாகும் போது ஆண்டவர் தன்னிடத்திலே அவர்களை சேர்த்துக் கொள்கிறார், மகிமைக்குள்ள சேர்த்துக் கொள்கிறார். நான் கடைசியா வரேன் அதுக்குள்ள. இந்த அவிலானா என்ன அர்த்தம்? சுற்றி திரிதல், அலைதல்னு அர்த்தம். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கு, மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஜனங்க சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்காங்க 40 வருஷமா. சுத்தின பாடு முடிஞ்ச பாடு இல்ல. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் பிறந்ததுல இருந்து, நான் வாழ்க்கப்பட்டதுல இருந்து, நான் பிள்ளை பெற்றதுல இருந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக சுத்திக்கிட்டே தான் இருக்கேன். அந்த சுற்றுப்பிரயாணம் முடிஞ்சதா இல்ல. இதுதான் அவிலாவின் வாழ்க்கை. குடும்பத்துக்காக, வீட்டுக்காக, பிள்ளைகளுக்காக, ஏதோ ஒரு காரியத்துக்காக சுற்றி கொண்டே இருப்பதுதான் அவிலாவின் வாழ்க்கை. எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? இப்ப அவிலானா என்ன அர்த்தம்? முதலாவது அர்த்தம்
அவிலான என்ன அர்த்தம்? சுற்றி திரிதல். அப்ப இன்னைக்கு இந்த அவிலா தேசம் அப்படின்ற இடத்துல உங்க பேரை போட்டு பாருங்க, சுற்றி திரிதல். சுற்றி திரிதல். இன்னைக்கு எஃப்சி எதுக்காகலாம் சுற்றி திரிந்தாங்கன்னு தெரியும். எதுக்காகலாம் சுற்றி திரிந்தாங்க? கணவனுக்காக, மனைவி, பிள்ளைக்காக, வீட்டுக்காக, தேவைக்காக. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. அவிலாவின் வாழ்க்கை, சுற்றி திரிகிற வாழ்க்கை. சரி, முதலாவது சொன்ன அவிலானா என்ன அர்த்தம்? சுற்றி திரிதல். சரி, இரண்டாவது அவிலானா என்ன அர்த்தம் தெரியுமா? அடைக்கப்பட்ட வாழ்க்கைன்னு அர்த்தம். அவிலானா என்ன அர்த்தம்? அடைக்கப்பட்ட வாழ்க்கை. முதலாவது என்ன வாழ்க்கை? சுற்றி திரிந்த வாழ்க்கை. இந்த மகளுடைய வாழ்க்கை சுற்றி 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 திரிந்து 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 அலைந்து, குடும்பத்திற்காக, சின்ன வயசுல குடும்பத்துக்காக, கல்யாணம் பண்ண பிறகு பிள்ளைகளுக்காக, அதுக்கப்புறம் வீட்டுக்காக, தன்னுடைய தேவைக்காக சுற்றி திரிந்து அலைந்து திரிந்த ஒரு வாழ்க்கை. இரண்டாவது அவிலானா அடைக்கப்பட்ட சூழ்நிலை. அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. எப்படி போனாலும் ஒரு அடைப்பு. இந்த சந்துல போனா அது முட்டு சந்து, அந்த சந்துல போனா அது எங்கேயோ ஒண்ணு முட்டி நிக்குது. எப்படி போனாலும் வழி இல்லாதபடிக்கு அடைக்கப்பட்டிருக்கு. ஒரே வட்டத்துக்குள்ள ஒரு ஓடுற வாழ்க்கை தான் அவிலா வாழ்க்கை. எத்தனை பேர் சொல்ல முடியும் அப்படி இருக்கு, என் பிள்ளை வாழ்க்கை அப்படி இருக்கு, என் கணவன் வாழ்க்கை அப்படி இருக்கு, என் மனைவி வாழ்க்கை அப்படி இருக்கு, அப்படி எதிர்காலம் அப்படி இருக்கு, என் வீடு அப்படி இருக்கு. எந்த பக்கம் போனாலும் எனக்கு அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, பின்பு 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். இந்த புறா எங்க இருந்தது? பேழைக்குள்ள அடைக்கப்பட்ட சூழ்நிலையில பல நாளா இருக்கு. ஒரு நாள் இந்த புறா பறந்து போச்சு. இன்னைக்கு எஃப்சி நம்மை விட்டு எங்க போயிட்டாங்க? பரலோகம் போயிட்டாங்க. அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து இனிமே யாரும் அடைக்க முடியாத பரலோகம் போயாச்சு. இன்னைக்கு மனுஷன் அடைக்கலாம், மனுஷன் அடைக்கலாம், ஆனா மேல யாரும் அடைக்க முடியாதுங்க. மேல யாரும் அவங்களை அடைச்சு வைக்க முடியாது, ஒரு வட்டத்துக்குள்ள வைக்க முடியாது. எங்க போனாலும் சுற்றி சுற்றி வந்தாலும் வீட்டுக்கு தான் வரணும், அலைந்து திருந்தாலும் வீட்டுக்கு தான் வரணும். வீட்டு உள்ள வந்தாலும் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஒரு மனுஷனுடைய மனசு எப்படி? இன்னைக்கு நீங்க இந்த செய்தி கேட்கிற உங்க வாழ்க்கையில இது எத்தனை பேரோட வாழ்க்கையில இருக்கு? சுற்றி திரியிறேன், அலைந்து திரியிறேன், அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. இப்ப 2 காரியத்தை சொல்லியிருக்கிறேன். அவிலா தேசம்னா என்ன? சுற்றி திரிதல், சுற்றி சுற்றி திரிதல், அலைந்து திரிதல். அடுத்தது அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. சரி, 3வது காரியத்தை நான் சொல்றேன். அவிலானா என்ன அர்த்தம் அப்படின்னா, மிகவும் காயப்பட்டு, முழுவதும் காயப்பட்டுன்னு அர்த்தம். 3வது காரியம் என்னது? காயப்பட்டு, மிகவும் காயப்பட்டு, உடல் முழுவதும் காயப்பட்டு. 1 சாமுவேலின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், சவுலுக்கு விரோதமா யுத்தம் வளர்த்தது, வில் வீரர் அவனை கண்டு நெருங்கியாதல். அப்பொழுது சவுல் வில் வீரரால் மிகவும் காயப்பட்டு. இந்த காயப்பட்டுன்ற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் அவிலா. இதுக்கு பேர் தான் அவிலா. முதலாவது என்ன சொன்ன? சுற்றி திரிந்து அலைகிற வாழ்க்கை. 2வது அடைக்கப்பட்ட வாழ்க்கை. 3வது காயப்பட்ட வாழ்க்கை. எத்தனை பேரோட குடும்பத்துல அப்படி இருக்கு? காயம். காயம்னா உடம்ப கிழிக்கிற காயம் இல்லைங்க, மனசை கிழிக்கிற காயம். ஏன் இவ்வளவு சின்ன வயசுல இந்த பிள்ளை ஏன் ஆண்டவரத்துல போகணும்? போதும், நீ சுத்தி திரிந்தது போதும், நீ அலைந்து திரிந்தது போதும், உன் அடைக்கப்பட்ட சூழ்நிலை போதும், உன் காயம் போதும். இனிமே நீ என்கிட்ட வந்துரு, இனிமே உன்னால காயப்பட முடியாது. பாருங்க, ஒரு ராஜா போறான் போருக்கு. அங்க வில் வீரர்கள் அவனை என்ன பண்ணாங்களா? காயப்படுத்தினார்கள். அந்த வசனம் சொல்லுது. அந்த ராஜா எப்படி போயிருப்பான்? ஒரு ராஜா போருக்கு எப்படி போவான்? இங்க உட்காந்துக்கோங்க, இப்படி உட்காந்து. ஒரு ராஜா போருக்கு எப்படி போயிருப்பான்? கவசம் போட்டுட்டு போயிருப்பானா? அதை மீறி எப்படி வில்லு உள்ள போகும்? கவசம் போடல். அதனாலதான் வில்லு என்ன பண்ணுச்சு? உள்ள குத்திருச்சு. இப்ப ஒரு சில கவசத்துக்குள்ள இருக்கும்போது நம்ம காயப்பட மாட்டோம். இயேசுக்குள்ள இருக்கும்போது காயப்பட மாட்டோம். இயேசுக்குள்ள இருக்கும்போது யாரும் நம்மளை அடைக்க முடியாது. இயேசுக்குள்ள இருக்கும்போது நம்மளை யாரும் சுத்த வைக்க முடியாது. இன்னைக்கு இந்த அவிலா வாழ்க்கைக்குள்ள ஒரு பேரை போடுறேன், நான் போடுறேன், எப்சிபா அப்படின்ற ஒரு பேரை தூக்கி போடுறேன். அவிலானா என்ன அர்த்தம்? சுற்றி திரிந்து அலைந்து திரிகிற வாழ்க்கை. 2வது அடைக்கப்பட்ட வாழ்க்கை. எல்லா பக்கமும் அடைப்பு. உறவுகள் மத்தியில, குடும்பத்தின் மத்தியில, அன்பா பேசினவங்க மத்தியில அடைக்கப்பட்ட வாழ்க்கை. பேசுற வரைக்கும் ஓகே, அதுக்கப்புறம் ஒரு அடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அடுத்தது என்ன சொன்னேன்? காயப்பட்ட ஒரு வாழ்க்கை. உடல் முழுவதும் காயம். அதுதான் அவிலா. இந்த அவிலாவுடைய வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா இதுதான். இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, முதலாவது
முதலாவது என்ன சொன்னேன்? சுற்றி திரிதல் அப்படின்னா அவிலா, ஹீப்ரூல அப்படிதான் அவிலான்னு போட்டிருக்கு. அடுத்தது அடைக்கப்பட்டதல் அப்படின்னா அது ஒரு அவிலா. அடுத்தது காயப்பட்ட ஒரு வாழ்க்கை. எத்தனை பேர் சொல்ல முடியும், இதெல்லாம் என் வாழ்க்கையில இருக்குங்க, இதெல்லாம் என் குடும்பத்திலயும் இருக்குங்க, இதெல்லாம் என்னுடைய எதிர்காலத்துல என் பிள்ளைங்க மத்தியும் நடந்துகிட்டா இருக்கு. கவலையே கூடாது, இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஒண்ணு, பூமியில மகிமைப்படுவீர். எனக்கு இந்த செய்தியை நீங்க உயிரோடு இருக்க கேட்கறீங்கன்னா, என் வாழ்க்கையில ஒரு வார்த்தை என்னை கடந்து வருதுன்னா, என் அடைக்கப்பட்ட சூழ்நிலையை இயேசு மாற்றுவார். என் சுற்றி திரிகிற சூழ்நிலையை இயேசு மாற்றுவார். நான் என்னுடைய காயப்பட்ட சூழ்நிலையை இயேசு காயம் கட்டுவார். சரி, நாலாவது காரியத்தை சொல்றேன். அவிலானா என்ன? நான் ஏற்கனவே எதுக்கு நான் சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட் லவ்னு சொன்னாதான் நீங்க பல அர்த்தம் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படிதான் நான் அவிலாவை சொல்ல முடியும். அது என்னங்க அவிலா? அது ஒரு ஹீப்ரு வார்த்தை. இந்த வார்த்தைக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கா? இதை நான் பெருசா பேசலாம். நான் நிறைய பேருக்கு பெருசா பேசினா புரியாது. நான் ரொம்ப சுருக்கமா பேசுறாள். முதலாவது அவிலானா என்ன? குடும்பத்திற்காக, வீட்டுக்காக, பிள்ளைக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக சுத்தி சுத்தி அலைந்து திரிகிற வாழ்க்கை. இரண்டாவது, அடைக்கப்பட்ட சூழ்நிலை. எந்த பக்கம் போனாலும் அடைப்பு, எந்த வேலைக்கு போனாலும் அடைப்பு, பண ரீதியா போனா அடைப்பு, சமாதானத்தை தேடி போனா அடைப்பு, எங்க போனாலும் அடைப்பு. மூன்றாவது அவிலாவின் வாழ்க்கை, இந்த காயப்பட்ட வாழ்க்கை. உடல் அளவுல காயம், மனதளவுல காயம். சொல்லுங்க, இப்படி ஒரு வாழ்க்கை இருந்தா நீங்க கடவுள்கிட்ட என்ன கேட்பீங்க? என்ன கேட்பீங்க கடவுள்கிட்ட? கரெக்டா சொல்லுங்க, சும்மா எனக்காக சொல்லாதீங்க. கடவுளே, ஏன் இந்த பாடு, பேசாம என்ன எடுத்துக்கோங்க. அததான் எப்சி கேட்டிருப்பாங்க மரண படுக்கையில. ஆண்டவரே, எனக்கு போதும், என் வாழ்க்கையில நான் சுத்தி திரிந்தது போதும், அலைந்தது போதும், அடைக்கப்பட்டது போதும். எல்லா கடவுளும் எனக்காக அடைக்கப்பட்டது, பரலோகம் திறக்கப்பட்டது எப்சிக்காக. ஆண்டவரே, நான் காயப்பட்டுட்டேன், ஒரு மாசமா காயத்தின் விளிம்புல படுத்து கிடக்கிறேன், போதும் ஆண்டவரே. அதனாலதான் ஆண்டவர் மகிமைக்குள்ள கொண்டு போயிட்டார். போதும், இது தாங்க முடியாது இனிமே, இந்த பிள்ளையால இனிமே இது தாங்க முடியாது அப்படின்னு கொண்டு போயிட்டாரு. இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கையில அப்படிதான் இருக்கு. நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த வார்த்தையை நீங்க கேட்கிற, இயேசுவே அடைக்கப்பட்ட சூழ்நிலையை மாத்துங்க. நான் சுற்றி திரியறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. என் வாழ்க்கையில ரொம்ப காயப்பட்டிருக்கு, இந்த காயத்தை நீங்க ஆத்துங்க. இன்னைக்கு நீங்க சொல்லுவீங்கன்னா உங்களுக்கு காயங்கள் ஆற்றப்படும். நான் காயத்திற்கு மருந்தும் சொல்ல போறேன் கடைசியா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு தீர்வும் சொல்ல போறேன். நான்காவது, அவிலா என்றால் என்ன? அன்பாய் பேசி குத்துதல். அவிலானா என்ன அர்த்தமா? அன்பா பேசி குத்துதல். இன்னைக்கு இது எப்சிக்காகவே நான் எழுதும் போது, முதல் பாயிண்ட் எழுதும் போது கரெக்டா ஏஞ்சல் வந்தாங்க. அங்கிள் என்ன பண்றீங்க? எனக்கு பொய் சொல்ல தோணல. அம்மா, உங்க அம்மாவுக்கு தான்மா செய்தி எடுத்துட்டு இருக்கேன். நான் பொதுவா யாருக்கிட்டையும் செய்தியை பத்தி பேச மாட்டேன். என்ன செய்தி எடுத்திருக்கேன்னு சொல்லு. ஆனா என்ன செய்தி அங்கிள்? அவிலா தேசம். அண்ணில இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கு ஒரு வாரமா. அங்கிள், அவிலா தேசம்னா என்ன? நீ செய்தி கேளுமா. நான் சொல்றேன், இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில இருக்கிற அவிலாக்களை மாற்றும்படி அதுக்கு ஒரு தீர்வு நான் கடைசியா சொல்றேன். அவிலானா என்ன? சுற்றி திரிதல், அலைந்து திரிதல். அவிலானா என்ன? அடைக்கப்பட்ட நிலை. அவிலானா என்ன? காயம், மனக்காயம், சரீர காயம். அடுத்தது அவிலானா என்ன தெரியுமா? அன்பாய் பேசி குத்துதல். அன்பா பேசி முதுகுல குத்துறது, அன்பா பேசி குத்துறது. காயம் கட்டுறது இயேசுவின் வார்த்தைனா, குத்துறது பிசாசுடைய வேலை. குத்தி காயப்பட்டது பிசாசுடைய வேலை. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல, அப்னோர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவனோட ரகசியமாய் பேச போகிறவன் போல அவனை ஒளிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய் தன் தம்பி அசைக்கேலுடைய ரத்த பழியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொன்று போட்டான். எவ்வளவு திட்டமா அன்பா பேசி கூட்டு போய் குத்தலாம் பாரு, ரத்தப்பழி. அவிலானா என்னன்னா, அன்பா பேசி ஏமாற்றி குத்துதல். யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரியாது எத்தனை பேர் எப்சி கிட்ட அன்பா பேசி, உங்ககிட்ட அன்பா பேசி உங்க முதுகுல குத்திட்டு இருக்காங்களோ. இதுதான் அவிலாவின் வாழ்க்கை. இதுதான் அவிலாவின் வாழ்க்கை. சொல்லுங்க, அன்பு, உண்மையான அன்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அன்பு தாங்குங்க, விசுவாசிக்கும், நம்பும், அன்பு உதவி செய்யும். ஆனா அன்பு குத்தாது. அப்படியே அன்பு குத்துற மாதிரி வார்த்தைகள் வந்தாலும் அந்த அன்பு காயம் கட்டும். சில அன்பு கண்டிக்கும். உண்மையிலேயே அது மேல அன்பு இருக்குன்னா கண்டிச்சு சொல்லுவாங்க, இதை பாருங்க, பார்த்து எச்சரிக்கையா இருங்க, மகனே பார்த்து எச்சரிக்கையாரு, மகளே பார்த்து எச்சரிக்கையாரு, இதற்கு மேல போனீங்கன்னா உன்னை கர்த்தர் பயங்கரமா கண்டிப்பாருன்னு அன்பு கண்டிக்கும். ஏன்னா அவங்கள மாற்றுவதற்காக தான். அவிலால போய் மாட்டிக்க கூடாது, அவிலால மாட்டிக்க கூடாது. அன்பாய் பேசி குத்துதல். ஏன் இயேசு இப்போ எப்சி மரித்தாங்கன்ற கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன்.
ஏன் மறித்தாங்கன்ற கேள்வி பதில் சொல்லிருக்கேன். ஆண்டவரே, நான் சுத்தந்து போதும் ஆண்டவரே, நான் அலைந்தது போதும் ஆண்டவரே, என் அடைக்கப்பட்ட சூழ்நிலை போதும் ஆண்டவரே, என் சரீரத்துல மனதுல உண்டான காயம் போதும் ஆண்டவரே, என் அன்பா பேசி குத்துனதும் போதும், இனிமே என்னால தாங்க முடியும், நம்ம எங்க மகிமைக்குள்ள கொண்டு போயிடுங்க போதும். சரி, அடுத்தது அவிலானா என்ன? அடுத்தது எத்தனை காரியம் சொல்லியிருக்கேன்? 4 காரியம் சொல்லியிருக்கேன். நான் இது ரொம்ப விளக்கமா பேசலாம். பாவம் எல்லாம் வெயில்ல உட்காந்துருக்கீங்க, ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்லிட்டு இருக்கு. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், அவிலானா என்ன? சுத்தி அலைந்து திரிகிற வாழ்க்கை. அடுத்தது அவிலானா என்ன? அடைக்கப்பட்ட வாழ்க்கை, எதுல போனாலும் அடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. 3வது காயப்பட்ட வாழ்க்கை, காயம், வாழ்க்கை முழுவதும் காயம். அடுத்தது அவிலானா என்ன? அன்பாய் பேசி முதுகுலயே குத்தி வயிற்றுலயே குத்துறது, வாழ்க்கையை குத்துறது, குத்தி கிழிக்கிறது, வெளியே தெரியாதுங்க, வலி பயங்கரமா இருக்கும். அது ஒரு நாள் நமக்கு வாழ்க்கையில கடந்து வரும் பாருங்க, அன்பா பேசி குத்துறது. உண்மையிலே அன்பு உள்ள இருக்கா, இல்ல உதட்டுல இருக்கா, இல்ல இருதயத்துல இருக்கான்னு கடவுளுக்கு தெரியும். ஏன்னா ஒருத்தர் அன்பா குத்தி பேசி அவங்க காயப்பட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்புல குத்தி அவங்களை சரி பண்ணா வேற விஷயம். அன்பா பேசி குத்தி சாவட்டும் அப்படின்னு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பழியை கர்த்தர் விசாரிக்கும். சரி, அடுத்தது அவிலானா என்ன? அவிலா என்ன? சங்கீதம் 55:4 இப்படியா சொல்லுது, என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது, மரண திகில் என் மேல் விழுந்தது. அவிலானா அடுத்தது என்ன அர்த்தம் தெரியுமா? இருதயத்துல புண் போல வேதனை. இருதயத்துல புண்ணு, கால்ல கையில புண்ணு வந்தா எப்படி இருக்கும்? வலிக்கும். கால்ல கையில புண்ணு வந்தா எப்படி வலிக்குங்க? இருதயத்துல புண்ணா, யோசிச்சு பாருங்க. அதுதான் அவிலா. இருதயத்துல ஒரு சின்ன பரு வரட்டுமே, என்ன ஆகும்? கால் கையில கட்டி வந்தா என்ன ஆகும்? பரவாயில்ல, இருதயத்துல புண்ணு, அதுதான் அவிலா. அது எப்படி சொல்லிட்டு பாருங்க, மரண திகில் என் மேல் வந்தது. அடுத்தது பார்த்தா இருதயம் புண்ணாயிடுச்சு. இருதயம் புண்ணா போச்சு. இருதயம் ஏன் புண்ணாகும் தெரியுமா? நாம் நேசிக்கிறவர்கள் எட்டி உதைச்சாங்கன்னா, நேசிக்காதவன் 10 அடி வச்சா கூட வாங்கிப்பான். நேசிக்கிறவனோட 1 அடி போதும் இருதயம் புண்ணாக்கத்துக்கு. நேசிக்கிறவங்க 1 அடி போதும் இருதயத்தை புண்ணாக்கத்துக்கு. அப்ப இருதயம் எப்படி ஆயிருக்கான்? இருதயம் முழுவதும் வலி, வேதனை. இதுதான் அவிலாவின் வாழ்க்கை. உலகத்தால் உண்டான காயம், உறவுகளால் உண்டான காயம், நண்பர்களால் உண்டான காயம், இதெல்லாம் தான் அவிலாவின் வாழ்க்கை. இப்ப சொல்லுங்க, எத்தனை பேரோட வாழ்க்கையில அவிலா இருக்கு? நான் இதுக்கு தீர்வும் சொல்றேன், கடைசியா சொல்றேன். எத்தனை பேரோட வாழ்க்கை அவிலாவை கடந்து வந்திருக்கு? நான் ரொம்ப நேரம் பேச மாட்டேன், இன்னும் மிஞ்சி போனா 15 மினிட்ஸ், அவ்வளவுதான். அவிலானா என்ன அர்த்தம்? சுற்றி அலைந்து திரிகிற வாழ்க்கை. 2வது அவிலானா என்ன அர்த்தம்? அடைக்கப்பட்ட வாழ்க்கை. 3வது அவிலானா என்ன அர்த்தம்? காயப்பட்ட ஒரு வாழ்க்கை. 4வது அவிலானா என்ன அர்த்தம்? அன்பாய் பேசி குத்துறது. அடுத்தது அவிலானா என்ன அர்த்தம்? இருதயம் புண் போல ஒரு வலி. இருதயத்துக்குள்ள புண்ணு வந்தா எப்படி வலிக்கும், அப்படி ஒரு வலிதான் அவிலா. இப்ப எத்தனை பேரோட மனசுல இப்படிப்பட்ட காயத்தோட இன்னைக்கு வந்திருக்கீங்க? அடுத்தது அவிலானா என்ன? எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம், அப்பொழுது எஸ்தரின் தாதிமார்களும் அவளுடைய பிரதானிகளும் போய் அதை அவளுக்கு, அதாவது எஸ்தருக்கு அறிவித்தார்கள். அதனாலே ராஜாத்தி மிகவும் துக்கப்பட்டு, இந்த துக்கப்பட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் அவிலா. முர்தாயிடம் போய் ரெட்டை எடுத்து போட்டு வஸ்திரங்களை அனுப்பினான். அவளும் அவர்களுக்காக கொள்ளாது இருந்தான். இப்ப தான் சொந்த ஜனத்துக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே இருதயத்துக்குள்ள ஒரு துக்கம் வரும் பாத்தீங்களா? தான் சொந்த பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வந்தோடனே இருதயத்துக்குள்ள துக்கம் வரும் பாத்தீங்களா? தான் சொந்த வீட்டுக்காருக்கு ஒரு பிரச்சனை வந்தோடனே இருதயத்துல ஒரு துக்கம் வரும் பாத்தீங்களா? தான் சொந்த மனைவிக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இருதயத்துல ஒரு துக்கம் வரும் பாத்தீங்களா? என் குடும்பத்தை குறித்து ஒரு துக்கம் வரும் பாருங்க. அது எங்க வருது? அந்த துக்கத்தை விவரிக்கவே முடியாது. அந்த துக்கத்தை விவரிக்க முடியாது. அதுக்கு பேர் தான் அவிலா வாழ்க்கை. யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாது, யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாது. எப்சி எப்படிப்பட்ட வாழ்க்கையை கடந்து வந்திருக்காங்க பாத்தீங்களா? நான் எப்சிக்காக ஜெபம் பண்ணும்போது இந்த வார்த்தை தான் எனக்கு அப்படியே மைண்ட்ல நின்று, எப்படி இன்னைக்கு நீங்களும் ஒரு சிலர் அப்படிப்பட்ட பிள்ளையை குறித்து, கணவனை குறித்து, மனைவியை குறித்து, எதை குறித்து வெளியே சொல்ல முடியாத ஒரு துக்கம், அதுதான் அவிலாவின் வாழ்க்கை. எத்தனை பேருக்கு அப்படி ஒரு துக்கம் இருக்கு? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், எதெல்லாம் அவிலா? நான் சுருக்கமா சொல்லிட்டேன், அதனால நீங்களும் சுருக்கமா சொல்லுங்க. இந்த ராஜகுமாரத்தி, இவ யார் தெரியுமா? ராஜகுமாரத்தி, அதாவது ராணி. இந்த அம்மா துக்கம் அடைகிறாங்க. பதவி இருக்கு, அதிகாரம் இருக்கு, வீடு இருக்கு, கூடவே துக்கமும் இருக்கு.
இன்னைக்கு எத்தனை பேருக்கு வீடு இருக்கு, மனைவி இருக்கு, பிள்ளை இருக்கு, எல்லாம் இருக்கு, வேலை இருக்கு, பணம் இருக்கு, ஆனா கூடவே துக்கம் இருக்கு. அதுதான் அவிலா. எல்லாம் இருக்குங்க, ஆனா துக்கம் இருக்கு. அந்த துக்கத்தை எதை வச்சும் போக்க முடியல. இதுதான் அவிலாவின் அனுபவம். குடும்பத்திற்காக, ஜனத்துக்காக ஒரு துக்கம் வருது பாத்தீங்களா, இதுதான் அவிலாவின் அனுபவம். எத்தனை பேர் சொல்ல முடியும், இன்னைக்கு இந்த அவிலால தான் நான் இருக்கிறேன். பேசுற பாயிண்ட் எல்லாம் எனக்கே பேசுற மாதிரி இருக்கு. நானு அந்த மகளுக்காக ஜபிக்கும் போது எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு வார்த்தை. இப்ப சொல்லுங்க, எத்தனை பேரோட வாழ்க்கையில இந்த அவிலாவின் அன்பு இருக்கு? இன்னைக்கு சொல்லுங்க, நான் சுற்றி திரிந்தது போதும், நான் அலைந்து திரிந்தது போதும், என் அடைக்கப்பட்ட சூழ்நிலை போதும், நான் மிகவும் காயப்பட்டது போதும், அன்பா பேசி ஏமாத்தந்தெல்லாம் போதும். அடுத்தது, இருதயம் புண் போல இருக்கு, அது போதும். என் குடும்பத்தின் மேல தாங்க முடியாத துக்கம், அதுவும். இன்னும் முடிக்கல, இன்னும் ரெண்டு பாயிண்ட் சொல்றேன். இப்ப எத்தனை பேருடைய வாழ்க்கையில அவிலா, நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க. எப்சியா உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. என் சர்ச்சை விசுவாசிங்களுக்கு கொஞ்சம் நாளா தான் தெரியாது. ஆனா நல்லா தெரிஞ்சவங்க யோசிச்சு பாருங்க, இந்த பிள்ளையோட மனசுல இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா யாராவது? இந்த பிள்ளையோட மனசுல இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் உயிரோடு இருக்கும் போதே சரி பண்ணிருக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி பண்ணாத போயிட்டு அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவரே நான் அவிலா போதும் ஆண்டவரே, 20 நாளா பேச முடியாத நான் மரண படுக்கையில இருக்கேன், போதும், இந்த வேதனை போதும், என் குடும்பத்துக்காக ஓண்டது போதும், என் அடைக்கப்பட்ட சூழ்நிலை போதும். கடைசியில வியாதி அடைச்சிருச்சு, அதுக்கப்புறம் மூச்சு அடைச்சிருச்சு, எல்லாமே அடைஞ்சு போச்சு. சரி, மறுபடியுமா வரேன், அவிலானா என்ன? நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 23வது வசனம். இங்க ஒரே ஒரு வார்த்தை போட்டிருக்கு, வடகாற்று. அப்படின்னா வடக்கிலிருந்து வீசக்கூடிய காற்று. அது என்னங்க வடகாற்று? வடகாற்றுனா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த காற்று, வடகாற்று மழை பெஞ்சதுன்னா என்ன ஆகும்னா, இந்த வடக்குல இருந்து பெய்யக்கூடிய மழை என்ன ஆகுமா, நிலத்தின் மேல பெய்ய வேண்டிய மழைய கடலுக்காக இழுத்துன்னு போயிடுமா. எப்படி? நல்ல நிலத்தின் மேல, பயிரின் மேல பெய்ய வேண்டிய மழைய இந்த வடகாற்று என்ன பண்ணுமா, அப்படியே கடலுக்கா திசை திருப்புமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசீர்வாதங்கள் திசை திரும்பின வாழ்க்கை தான் இந்த அவிலா வாழ்க்கை. ஆசீர்வாதங்கள் திசை திரும்பின வாழ்க்கை. ஆசீர்வாதம் இருக்கும், கைக்கு வர நேரத்துல அது திசை திரும்பிடும். ஆசீர்வாதம் இருக்கும், அது குடும்பத்துக்குள்ள வர நேரம் திசை திரும்பிடும். நமக்கு வர வேண்டிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், அது சரியான நேரத்துல ஏதோ ஒண்ணு வந்து அந்த திசை திருப்பியும் போயிடும். கண்ணால பார்க்க முடியும், ஆனா கையால ஆசீர்வாதத்தை வாங்க முடியாது. இதுதான் அவிலாவின் வாழ்க்கை. இப்ப ஆரம்பத்துல இருந்து வருவோமா? அவிலானா என்ன? பின்னாடி இருக்கவங்களுக்கே புரிஞ்சிச்சு போல இருக்கு. பின்னாடி உட்கார்ந்து இருக்கவங்க பைபிள் தெரியாதவங்களுக்கே புரிஞ்சிச்சு. அவிலானா என்ன? எப்சி சுற்றி திரி. அதாவது நான் சொல்றேன் கேளுங்க, ஒரே ஒரு விஷயம் தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்ப நாம யாரையா சுத்த விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கடவுள் நம்ம சுத்து மேல சுத்து விடுவார். சுத்து மேல சுத்து விடுவார். நான் நோட் பண்ணிக்கோங்க, அவங்க 4 சுத்த வச்சா 40 சுத்து இருக்குது. இஸ்ரவேல் மக்கள் எத்தனை நாள்ல போகணும்? 40 நாள்ல போக வேண்டியவங்களை 40 வருஷம் சுத்த விட்டாரு. இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு சுத்தாத மாதிரி இருக்கும், சுத்தம் போது தெரியும் தலையே சுத்தம். இந்த அவிலாவின் வாழ்க்கைனா முதல் என்ன காரியம்? சுற்றி திரிந்து அலைந்து திரிந்த ஒரு வாழ்க்கை. அது ஒரு முடிவுக்கு வந்தது. குடும்பத்திற்காக சுற்றி திரிந்து, வாழ்க்கைக்காக அலைந்து திரிந்ததுக்கு ஒரு முடிவு. அடுத்தது அவிலானா என்ன அர்த்தம்? எல்லா சூழ்நிலையிலும் அடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. எல்லாம் அடைஞ்சு போச்சு, எல்லாம் அடைஞ்சிருச்சு, ஏகப்பட்ட அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அது ஆண்டவர் பார்த்தாரு, போதும், இன்னும் அடைக்கப்பட்ட சூழ்நிலை போதும், போ, நீ மகிமைக்குள்ள வந்துரு. மூன்றாவது அவிலானா என்ன அர்த்தம்? மிகவும் காயப்பட்ட வாழ்க்கை. காயம் யாராவது அவங்களே உண்டு பண்ணிக்க மாட்டாங்க, யாரோ ஒருத்தர் தான் காயம் உண்டு பண்ணிருப்பாங்க. இது இந்த இடத்துல இந்த அவிலான்றதை எடுத்துட்டு எப்சி வான் போட்டு பாருங்க, அவங்க கூட க்ளோஸா பழகுனவங்க எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க. மூணாவது என்ன சொன்ன? மிகவும் காயப்பட்ட வாழ்க்கை. அதுதான் அவிலாவின் வாழ்க்கை. நாலாவது என்ன சொன்ன? அன்பாய் பேசி. இது எல்லாருக்கும் தெரியும் போது, முதுகுல குத்துறது, வயிற்றுல குத்துறது, சந்தோஷம் இல்லாம ஒன்னு சிரிக்கிறாங்க, நிறைய பேர் குத்திருப்பாங்க. அனுபவம் பாருங்க, அன்பாய் பேசி குத்து. அன்பாய் பேசி என்ன பண்றாங்க? எவ்வளவு குத்து வாங்கினாங்களோ எனக்கு தெரியாது, கடவுளுக்கு தான் தெரியும். அடுத்தது அவிலாவினா என்ன அர்த்தம்? இருதயம் புண் போல ஒரு வாழ்க்கை. இருதயத்துக்குள்ள ஒரு புண்ணு, முகத்துல புண்ணு வந்தாலும் தாங்க முடியல, இருதயத்துக்குள்ள புண்ணு. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவிலாவின் வாழ்க்கைனா எப்படிப்பட்ட வாழ்க்கை? முதல்ல சொல்லுங்க, சுற்றி திரிகிற ஒரு வாழ்க்கை.
அவிலாவின் வாழ்க்கைன்னா என்ன வாழ்க்கை? காயப்பட்ட ஒரு வாழ்க்கை. அவிலாவின் வாழ்க்கைன்னா என்ன வாழ்க்கை? அடைக்கப்பட்ட சூழ்நிலை. அவிலாவின் வாழ்க்கைன்னா என்ன? இருதயம் புண் போல. அடுத்தது அவிலான என்ன? அடுத்தது அவிலான என்ன? தன் குடும்பத்திற்காக தாங்க முடியாத துக்கம். தன் குடும்பத்திற்காக எஸ்தர் துக்கம் கொண்டாடினாலையா? தன் குடும்பத்துக்காக தாங்க முடியாத துக்கம். இத்தனை விஷயத்த ஒருத்தர் கடந்து வந்தா கடவுள்கிட்ட என்ன கேட்பீங்க? என்ன சொல்லுங்க? சாமி, நான் பூமியில இருந்தோ செத்துட்டா நல்லது. கரெக்ட் தானே? எங்க போனாலும் அடைப்பு, எங்க போனாலும் அலைச்சல், எங்க போனாலும் காயப்பட்டுறாங்க, எங்க போனாலும் இருதயம் பலவீனமாகுது, எங்கதான் என் கைக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் அப்படியே கண்ணுலயே கடந்து போகுது. அதான் மேற்காத சொன்ன பாத்தீங்கன்னா, அந்த காற்று, வடக்காற்று நிலத்து மேல விழ வேண்டிய, என் வாழ்க்கை மேல பெய்ய வேண்டிய ஆசீர்வாதமான மழை அப்படியே என் கண்ணு முன்னாடியே போய் கடல்ல விழுது. தேவையில்லாத ஆள் மேல பெஞ்சிட்டு இருக்கு. இப்படி எல்லாம் நடந்தா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் நானும் முழங்கால் படிட்டு, கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையில மரணம் வரட்டும், தகப்பனே என்னை உம்மோடு சேர்த்து கொள்ளும் சொல்லுவோமா? இவ்வளவு விஷயத்த கடந்து வராங்க. தப்பிச்சுக்கிட்டா ஓகே. நான் அதுக்கு கடைசியா தீர்வும் சொல்றேன். சரி, அவிலானா ஆசீர்வாதங்களை அடித்து. அடுத்தது அவிலா என்றால் ஏசாயா 26:17 கர்த்தாவே பேறுகாலம் சமீபித்திருக்கையில் வேதனைப்பட்டு தன் அம்பாயத்தின் கூப்பிடுகிற கர்ப்பவதியை போல உமக்கு முன்பாக நிற்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கர்ப்ப வேதனையில ஒரு வலி வரும் பாத்தீங்களா? ஒரு வலி வரும் பாத்தீங்களா? அந்த வலியோட ஒரு கத்துவோம் பாருங்க. பாத்துருக்கீங்களா? ஏன்னா எங்க சர்ச்சில் 2 பேருடைய டெலிவரிக்கு நான் கூட இருந்து ஃபர்ஸ்ட் நீங்க தான் குழந்தைய வாங்கி ஜாம் பண்ணுவோம். நான் அப்ப அந்த வேதனை எல்லாம் ரொம்ப பார்த்தேன். அதுக்கப்புறமா அந்த பட்ட வேதனையை பார்த்தேன். அந்த கற்ப வேதனையில ஒரு வலி வரும் பாருங்க, அதுதான் அவிலா. கடைசி நேரத்துல ஒரு உயிர் போகும்போது ஒரு வலி வந்திருக்கும் பாருங்க. எல்லாரையும் விட்டுட்டு நான் போக போறேன், என் பிள்ளைய விட்டு போறேன், என் கணவரை விட்டு போறேன், என் மகளை விட்டு போறேன், என் வீட்டை விட்டு போறேன், உறவுகளை விட்டு போறேன், என் சகோதரிகளை விட்டு போறேன், என் கூட பழகினவங்களை விட்டு போறேன். அந்த நேரத்துல ஒரு வலி வந்திருக்கும் பாருங்க, அதுதான் அவிலா. இன்னைக்கு எத்தனை பேரோட வாழ்க்கையில அப்படி ஒரு வலி இருக்கு? நான் தீர்வை சொல்றேன் கடைசியா. உங்க அடைக்கப்பட்ட வாழ்க்கைக்கும் தீர்வு சொல்றேன், உங்கள் குத்தப்பட்ட வாழ்க்கைக்கும் தீர்வு சொல்றேன், உங்களை சுற்றி திரிகிற வாழ்க்கைக்கும் ஒரு தீர்வு சொல்றேன். இப்ப அந்த மாதிரி ஒரு வழி, அதுதான் அவிலா. அந்த வார்த்தைக்கு அவிலான்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அவிலாக்கு இவ்வளவு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு ஹீப்ரூ டிக்ஷனரி. அப்ப பாருங்க எத்தனை பேரோட வாழ்க்கையில எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். டெலிவரி பெயின் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு வலி தினம் அப்ப அப்பயே சரியாயிருது இல்ல, அப்ப அந்த பெயின் வாழ்க்கை. இதுதான் அவிலாவின் வாழ்க்கை. எத்தனை காரியம் சொல்லியிருக்கேன்? 9 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். அவிலாவின் வாழ்க்கைன்னா என்னன்னு சொல்லி 10வது காரியத்தை சொல்றேன். புலம்பல் 3:18 என் பலனும் நான் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் அற்று போயிட்டு. நம்பிக்கை அற்று போன வாழ்க்கை தான் அவிலாவின் வாழ்க்கை. நம்பிக்கை போயிடுச்சு. நான் வச்ச எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு. என் குடும்பத்து மேல வச்ச நம்பிக்கை போயிடுச்சு, என் பிள்ளை மேல வச்ச நம்பிக்கை போயிடுச்சு, என் கணவன் மேல வச்ச நம்பிக்கை போயிடுச்சு, என் மனைவி மேல வச்ச நம்பிக்கை போயிடுச்சு, உறவு மேல வச்ச நம்பிக்கை போயிடுச்சு, நண்பர்கள் மேல வச்ச நம்பிக்கை போயிடுச்சு. அந்த நம்பிக்கை போய் கடைசியா நிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு பாத்தீங்களா? அதுதான் அவிலாவின் வாழ்க்கை. இப்ப இந்த அவிலாவை எடுத்துட்டு எப்சிய போடுங்க, வாசிப்போமா? எப்சி சுற்றி திரிந்தது போதும், எப்சி அலைந்து திரிந்தது போதும், எப்சிக்கு அடைக்கப்பட்ட வாழ்க்கை போதும், எப்சி காயப்பட்டது போதும், எப்சி அன்பினால் காயப்பட்டது போதும், இருதயம் புண் போல வாழ்ந்தது போதும், அதே போல குடும்பத்திற்காக தாங்க முடியாத துக்கத்தை அனுபவிச்சது போதும், ஆசீர்வாதங்களை இழந்தது போதும், நம்பிக்கையற்ற நிலை போதும். இப்ப யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில சில சூழ்நிலைகளை நீங்க இது மாதிரி கடந்து வந்துட்டு இருக்கலாம். இப்ப அவிலாவை வீட்டுக்கு போகும்போது அவிலாவை சுமந்துட்டு போறீங்களா, இந்த அவிலாவை இந்திய வயசுக்கு போறீங்களா? எத்தனை பேர் அவிலா வாழ்க்கையோட வந்திருக்கிறீங்க? சுற்றிட்டு தான் இருக்கிறேன், அலைஞ்சிட்டு தான் இருக்கிறேன், அடைக்கப்பட்ட நிலையில் தான் இருக்கிறேன், காயப்பட்டு தான் வந்திருக்கிறேன். நிறைய பேர் குத்தி இருக்கிறாங்க, குடும்பத்திற்காக பாடுபட்டேன், என் நிலைமை இப்படி இருக்கு, ஆனா இன்னைக்கு நான் வந்துட்டேன். இன்னைக்கு ஒரு வார்த்தை வந்திருக்குன்னா அது எனக்காக தான் வந்திருக்கு. இன்னைக்கு நான் இந்த அவிலாவோட வீட்டுக்கு போக மாட்டேன். அதுக்கு என்ன செய்யணும்? மறுபடியும் ஆதியாகமம் 2:10-11 தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கிருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது அவிலா தேசம் முழுவதையும் சுற்றி வரும். இப்ப நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில இருக்கிற அவிலாவை சுற்றும் ஒரு நதி இருக்கு, அதுதான் தேவ நதி. உங்கள் அவிலாக்களை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை தேவ நதிக்கு உண்டு. இந்த
தேவ அபிஷேகம். இந்த பைசோன்னா பொங்கி வருகிற அபிஷேகம்னு அர்த்தம். இன்னைக்கு நான் சொல்றேன், தேவ மகிமை உங்கள் அவிழாக்களை சுற்றி வந்து உங்கள் அவிழாக்களை மாற்றும், உங்கள் அலைந்து திரிகிற சூழ்நிலையை மாற்றும், உங்கள் காயத்தை மாற்றும், உங்க அடைக்கப்பட்ட சூழ்நிலையை மாற்றும், உங்கள் குடும்பத்தின் மேல வந்த காயங்கள் மாற்றப்படும், உங்க இருதயத்தில் இருக்க காயம் மாற்றப்படும், உங்க குற்றப்பட்ட ஒரு காயம் மாற்றப்படும். ஆனா இங்க அதை மாத்தணும்னா தேவ மகிமை. இவ்வளவு பிரச்சனைக்கு ஒரே மருந்து டாக்டர் சொல்லுங்கன்னா விஷம் வாங்கி சாப்பிட்டு, அதுதான் சொல்லுவாங்க. பொதுவா அப்படிதான் சொல்லுவாங்க. என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை, ஆனா நான் சொல்றேன், இவ்வளவு பிரச்சனைக்கு ஒரே மருந்து இயேசு. எவ்வளவு பிரச்சனைக்கு ஒரே மருந்து இயேசு. இந்த நதி என்ன ஆச்சா, இந்த நதி சுத்தி வந்துதான் அவிழாவை. அப்படின்னா என்ன அர்த்தம், கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பிரச்சனை, பெரிய பெரிய பிரச்சனை இருக்கிற இடத்த ஒரு நதி சுத்தி வருது. அந்த நதி எதை காமிக்கிறது தெரியுமா? சங்கீதம் 46:4 ஒரு நதி உண்டு, அது நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கப்பட்டது. இந்த நதி எதை காமிக்குன்னா தேவ பிரசன்னத்தை காண்பிக்கிறது. இயேசு எங்க சுத்தி வராரோ அங்க இந்த அவிழாக்கள் மாற்றப்படும். இயேசு எங்க மகிமையா சுத்தி வராரோ அந்த அவிழாவை சுத்தி என்ன ஓடிச்சான், அந்த நதி ஓடிச்சான். அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையை சுற்றி இயேசு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில இருக்கிற அவிழாக்கள் மாற்றப்படும். தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையில இருக்கிற அவிழாக்கள் மாற்றப்படும். அப்ப இனி என் வாழ்க்கையில அவிழா இல்ல, இன்னைக்கு நான் வீட்டுக்கு போகும்போது இந்த சொன்ன 10 பாயிண்ட் எடுத்துட்டு போக மாட்டேன், தேவ மகிமையை எடுத்துட்டு போவேன். தேவ மகிமையை எடுத்துட்டு போவேன். ஏன்னா என்ன சுத்துறது யாரு? இயேசு என்னை சுற்றி வரார். அவிழாக்குள்ள நான் இருந்தாலும் என்னை சுற்றி வர இயேசு என் சூழ்நிலையை மாற்றுவார். அடுத்தது எபேசியர் 5:26 இப்படியா சொல்லுகிற இங்க ஒரு நதி இருக்கு பாருங்க. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறார். இந்த தண்ணீர் பாருங்க, இங்க நதி திருவசனத்தை காண்பிக்கிறது. முதலாவது நதி தேவ மகிமையை காண்பிக்கிறது, 2வது நதி திருவசனத்தை காண்பிக்கிறது. நீங்கள் அவிழாவே இருந்தாலும் அவிழாக்குள்ளவே இருந்தாலும் நான் சொன்ன இந்த 10 பிரச்சனைக்குள்ள இருந்தாலும் ஏசோ சொல்லி பாருங்க, உங்களை சுற்றி அவர் மாற்றிடுவார் உங்க வாழ்க்கையை. அடுத்தது ஒரு வார்த்தை, கடவுளுடைய வார்த்தையை நீ கேட்கிறீங்க பாருங்க, இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அவிழா மாறணும்னா கடவுளுடைய வார்த்தை நம்மளை சுற்றி வரணும். 3வது யோவான் 30 யோவான்ல வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். தம்மை விசுவாசிக்கிறவன் அடைய போகிற ஆவியை குறித்து அப்படி சொன்னார். இந்த நதி பரிசுத்த ஆவியை காண்பிக்கிறது. உலகத்துல 2 ஆவி இருக்கு, ஒண்ணு கெட்ட ஆவி, ஒண்ணு நல்ல ஆவி. இந்த நல்ல ஆவி உங்களை சுற்றி வரும்பொழுது உங்கள் அவிழாக்கள் மாற்றப்படும். உங்கள் வாழ்க்கையில இருக்கிற அடைக்கப்பட்ட சூழ்நிலை மாற்றப்படும், அலைந்து திரிகிற சூழ்நிலை மாற்றப்படும். யாரு குத்தலான்னு வந்தாலும் சரி, நமக்கு ஒரு குத்து அவனுக்கு 10 குத்து ரெடியா இருக்கு, நமக்கு 2 சுத்து அவனுக்கு 10 சுத்து ரெடியா இருக்கு. ஒருத்தர் வேணும்ட்டு நம்ம தேவ மகிமைக்காக தேவ சாயலுக்காக தேவனை தேடி ஓடும்போது ஒரு வழியா அடைச்சா 7 வழியை கத்த தரப்பார். அன்பா பேசி முதுகுல குத்துறவனுக்கு நான் சொல்றேன், நல்ல என் அனுபவத்தில் நான் பார்த்துட்டேன். ஏகப்பட்ட குத்து, ஆனா வெளியே சொல்லவே முடியாது, எல்லாம் ஊம குத்து தான். 2 வாரத்துக்கு முன்னாடி பேசின செய்தி கேட்டு பாருங்க. உன்னை கலக்கிறவன் ஆகினியை அடைய மாட்டான், ஆகினிக்குள்ளாகவே போயிடுவான். நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த போராட்டத்தோடு மறிக்க கூடாதுங்க. என் அவிழா மாற்றப்பட்டு நான் தேவ மகிமைக்குள்ள போகும். ஒரு கேள்வி வரும், 25 வயசு பையன் என்ன ஆக்சிடென்ட்ல செத்தான், சர்ச்சுக்கு தான் ஒழுங்கா வந்துட்டு இருந்தான், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆனா இனி வரப்போகும் நாட்கள் கொடுமையா அவனுக்கு இருந்திருக்கும். அவன் கொடுமையான ஒரு சூழ்நிலையை பார்க்க வேண்டும் போது அவனை கர்த்தர் மகிமைக்குள்ள எடுத்துட்டு போய், அதுதான் நான் நீங்க சொல்ல வரேன் பாருங்க. இந்த அவிழாக்களை அல்ல, அவிழாக்களை மாற்றுகிற இயேசு பாருங்க. இனி உங்க மேல தேவ அபிஷேகம், தேவ பிரசன்னம், இயேசு உங்களை சுற்றி வருகிறார், திருவசனம் உங்களை சுற்றி வருது, பரிசுத்த ஆவியான உங்களை சுத்தி இருக்கும்போது சிலர் என்ன பண்றாங்க தெரியுமா, அவிழாக்களை தாங்களே உண்டாக்கிக்கிட்டு எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு இந்த போராட்டம், அதெல்லாம் இங்க வேலை செய்யாது. அதெல்லாம் திருவசனமும் வேலை செய்யாது, தேவ பிரசனமும் வேலை செய்யாது. முள்ளு இருக்குன்னு சொல்லிட்டா முள்ளுல போய் காலை வச்சுட்டு, ஏசப்பா ஏன் என் காலில் முள்ளு குத்துச்சுனா, நானா உன்னை முள்ளு நடக்க சொன்னேன், நீயா போய் காலை முள்ளு வச்சுட்டு ஏசப்பா முள்ளு ஏன் வச்சுக்க, அவரை திட்டுது. அவங்களுக்கு எல்லாம் இந்த வசனம் வேலை செய்யாதுங்க. நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க, அவங்களுக்கு இந்த வசனம் வேலை செய்யாது. நானே போய் எல்லா பக்கம் ஸ்பீட் பிரேக்கரை போட்டு எனக்கு எந்த பக்கம் போனாலும் அடைக்குது அப்படின்னா, நீயே தான் உனக்கு அடைப்பை விட்டு போயிட்டேன்னு சொல்லுவார். நான் சொல்றேன், உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையில யாராவது முதுகுல குத்துறாங்க, யாராவது அடைக்கிறாங்க, உங்களாலேயே தெரிய பண்றாங்க, உங்க வாழ்க்கையை இருதயத்தை காயப்படுத்துறாங்க, உங்க சரீரத்தை காயப்படுத்துறாங்க, எந்த பக்கம் போனாலும் என் ஆசீர்வாதத்தை திசை திரும்ப ஒருத்தன் இருக்கிறான். எனக்கு ஒருத்தன் வேலை கொடுக்குறேன்னு சொன்னா அதுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து அந்த ஆசீர்வாதத்தை அவன் எடுத்துன்னு போயிடறான். கண்ணால பார்க்க முடியல, என்னால அனுபவிக்க முடியல, ஒரே பாடுகள். நான் சொல்றேன், இன்னைக்கு இயேசுவேன்னு சொல்லி பாருங்க, அவர் சுற்றி வரும்போது உங்கள் சூழ்நிலை மாறும். அவர் சுற்றி வரும்போது, அவர் வார்த்தை உங்களை சுற்றி வரும்போது உங்கள் சூழ்நிலை மாறும். உங்களுடைய தேவ பிரசன்னம் சுற்றி வரும்போது சூழ்நிலை மாறும். ஜல பாத்தீங்கன்னா கரெக்டா 40 நிமிஷத்துல பேசி முடிச்சிட்டேன்னா, 11:20 ஆரம்பிச்சுட்டேன், ½ தான் பேசிடுறேன்.
அதனால நாம முடிந்தவர்கள் எழுந்து நின்று நம்ம என்ன பண்ண போறோம், இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். குடும்பம் போக கூடாது. இனிமே தேவ பிரசன்னம் இவர்களை ஆளுகை செய்யும். இயேசுவே இவர்களை சுற்றி வேலி அடிக்கும். இயேசுவே தேவ மகிமையா வசனமா இவர்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். தேவ பிரசன்னம் இவர்கள் ஆளுகை செய்யணும். தேவ பிரசன்னம் இவர்களை நடத்தணும். கண்களை மூடி நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்தில் மகள் எப்சிபாவை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்கள் மத்தியில உலாவி மாம்சமாய் உலாவி கொண்டு ஆவியாய் உலாவி கொண்டிருந்த இந்த சகோதரி கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தார். அவரை ஞாபகப்படுத்தும்படி இந்த சோத்திர கொடுத்தை நாங்கள் ஆயத்தம் செய்தோமே. கர்த்தாவே, இந்த நாள் நான் அபிலாவை குறித்து பேசுறேன். மகளுடைய பாடு, இன்றைக்கும் விசுவாச பிள்ளைகள் இப்படியான பாடுகளுக்குள்ளுதான் தன்னுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக அபிலாக்கள் வாழ்க்கையில உண்டு. ஆனாலும் அபிலாவை மாற்றக்கூடிய வல்லமை தேவ பிரசன்னத்துக்கு உண்டு, கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்டு, அவருடைய பரிசுத்த ஆவிக்கு உண்டு, தேவ மகிமைக்கு உண்டு, அது இயேசுவுக்கு உண்டு என்று இந்த நாள்ல பேசி இருக்கிறேன். அந்த பேசின வார்த்தைக்காக நன்றி. இந்த குடும்பம் மாற்றப்படட்டும், தேற்றப்படட்டும், பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கட்டும். இதுவரை அபிலாக்களை பார்த்தார்கள். அடைக்கப்பட்ட சூழ்நிலை, போராட்டம், நிந்தனை, அவமானங்கள், காயம், அதே போல் ஆசீர்வாதமற்ற நிலை, எல்லாவற்றையும் பார்த்தார். அன்பா ஏமாற்றப்பட்ட சூழ்நிலைகள் நாட்கள் உண்டு. ஆனால் இனி தேவ பிரசன்னம் இந்த குடும்பத்தை ஆளுகை செய்யட்டும். தேவ மகிமை ஆளுகை செய்யட்டும். திருவசனம் ஆளுகை செய்யட்டும். கர்த்தாவை நீர் நடத்துவீராக கரம் பிடித்து இதுவரை மகள் எப்சிபா இருந்து நடத்தினது போல் இனி வரப்போகும் நாட்கள்ல கர்த்தாவை நீரே இந்த குடும்பத்தை பொறுப்படுத்தி நடத்த போவதற்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த நாள் அபிலாமை குறித்து பேசியிருக்கிறேன். ஒரு வார்த்தை ஒரு பிள்ளைக்கு ஒரு விதையாய் விழுந்திருக்கலாம். நான் இயேசுவேன்னு சொல்லும் பொழுதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்கிற இந்த பிரச்சனை மாறும் சொன்னாரு ஒரு தேவ மனுஷன். ஒரு வசனம் என் வாழ்க்கையை மாற்றும். அதை விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையில அபிலாக்கள் மாற்றப்படும். கர்த்தர் பேசின வார்த்தைக்காக நன்றி. பெரிய காரியங்கள் செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.